நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இல்லத்தில் நம்ம நாகை தஞ்சாவூர் ஸ்பெஷல் மாவட்ட ஸ்பெஷல் பாச்சோறு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே எங்கள் ஊரில் ஃபேமஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாரம்பரியமானது. இப்போ ஒரு 3/4 கப் ஆழாக்கு அது நான் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஃபுல்லாக நம்ம 1/4 கப்பு கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். இதுதான் இதோடைய அளவு. இந்த அளவில் தான் கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் செய்கிற அளவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5-6 பேர் தாராளமாக இதை சாப்பிடலாம். இப்போ இதை நம்ம குக்கரில் நல்லா கழுவிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். 1க்கு 3 அப்படிங்கிற அளவில் நம்ம தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா கழுவிட்டு அது பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி 1க்கு 3. சில அரிசி ரொம்பவே வாங்கும். அப்படி இந்த மாதிரி அரிசியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு அரை கப்பு கூடவே ஊற்றிக்கோங்க. இப்போ அது வேகிறதுக்குள்ளாட்டியும் ஒரு 1/2 கிலோ நல்ல மண்டை வெல்லத்தை நல்லா கரைச்சி நான் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு விசில் வந்ததும் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி குழஞ்சி வெந்திருக்கும். இது ரொம்ப மசிக்க தேவையில்லை. கிளறி விட்டுட்டு இதில் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்ட போகிறோம். இப்போது இந்த இனிப்பும் நம்முடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சில வெல்லம் நல்ல தித்திப்பாக இருக்கும், ஒரு சில வெல்லம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட குறைச்சி பார்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ போட்டிருக்கேன். ஓரளவு கரெக்டாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இதை அடுப்பில் வச்சு நம்ம கிளற போகிறோம். இது லேசாக கொதி வரதும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். தேங்காய் பாலே பார்த்திங்கன்னா ஒரு முடியில் நான் முதல் பால் தனியாகவும் அப்புறம் தண்ணி பால் தனியாகவும் எடுத்துட்டு முதல் பாலும் 2வது பாலும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து 3வது பாலை தண்ணி பாலை இதில் ஊற்றி நான் கிளறேன். இது ஓரளவு நல்லா கொதிச்சு இந்த வெள்ளம்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம எடுத்து வச்சு 2வது பால் முதல் பால் தலைப்பாலுன்னு சொல்லக்கூடிய முதல் பால் இது 2த்தையும் நம்ம ஊற்றிட போகிறோம். நல்ல தேங்காய் நல்லா பெரிய தேங்காய் இருந்தால் அந்த ஒரு முடி போதும். நல்ல பால் வரும். அதாவது 1 கப்பு இருக்கணும். 1 டம்ளர் அளவு அந்த பால் இருக்கணும். 2வது பாலும் தலைப்பாலும் சேர்ந்தே எனக்கு 1 டம்ளர் அளவு நல்லா பால் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஊற்றி அப்போ நல்லா தேங்காய் பால் ஊற்றணும். அப்படி ஊற்றினா தான் இந்த மாதிரி இந்த 1 கப் அளவாவது ஊற்றினா தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாச்சோறு. இது எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப பாரம்பரியமானது. திருமணத்துக்கு முதல் நாள் கொடுக்குற ஸ்வீட்டாக இருக்கட்டும், அல்லது நமக்கு பிள்ளை பெற்று ஸ்வீட் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி இதாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே இந்த ஸ்வீட் தான் கொடுப்பாங்க. வாசத்துக்கு ஏலக்காய் பவுடர் நல்லா நுணுக்கி 1 டீஸ்பூன் தாராளமாக போட்டு அதையும் கொதிக்க விடுங்க. வீடு குடிப்புறதுக்கு முக்கியமாக இதை செய்வாங்க. வீடு குடிப்புறது காலையில் பால் காய்ச்சினதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் எங்கள் வீடுகளில் செஞ்சு வீடுகளுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. தெருக்கள் எல்லாருக்கும், சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புவாங்க. அதையும் எப்படி ஸ்பெஷலாக கொடுப்பாங்கங்கிறத கடைசியில் சொல்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தாளிச்சிக்கலாம். நெய் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கிட்டு அதில் நம்ம தேவையான அளவு முந்திரி, திராட்சை தேவைப்படுறவங்க திராட்சை, ஒரு சின்ன பட்டைத்துண்டு, அதாவது 1 இன்ச் அளவு பட்டைத்துண்டு, 1 கிராம்பு போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக ஆனதும் எடுத்து நம்ம போட்ட வேண்டியதான். 2 கிராம்பு வேணாலும் போட்டுக்கோங்க. ஏலக்காய் பவுட்ரு போட்டுட்டதுனால முழுசாக போட தேவையில்லை. சில பேர் முழுசாகவும் போடுவாங்க. திராட்சை நிறையா போடுவாங்க சில பேர். எனக்கு திராட்சை அவ்வளோவா எங்கள் வீட்டில் பிடிக்காதுனால வெறும் முந்திரி மட்டும் நிறையா போட்டு நான் தாளித்து இதில் கொட்ட போகிறேன். அவ்வளோதான், பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடியாக இருக்கிற இந்த பாச்சோரில் கொட்ட போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். சூடாக சுட செஞ்சு அப்படியே சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். சில பேர் இதில் என்ன பண்ணுறாங்க, தேங்காய் பாலுக்கு பதிலாக இப்போது மில்க் மெய்டு கொஞ்சம் ஊற்றுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவட்டிடுது. கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு செய்கிறது தான் இப்போ பாரம்பரியமான முறை. அப்பத்துலேருந்து செய்கிறது. நான் சொன்ன மாதிரி வீடு குடிப்புறதா இருக்கட்டும், நோன்பு வச்சோன்னா எங்கள் வீட்டில் ரமதானில் நோன்பு குழந்தைங்க வச்சாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டு செஞ்சு அவங்க கையால் ஒரு 4 பேருக்கு போய் கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஊரில். அவ்வளோதான், சூப்பரான பாச்சோறு ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரிச்சான டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, சோமாசுன்னு சொல்லக்கூடிய இந்த பூரியா, அதுலேயும் ஊற்றி தொட்டு சாப்பிடுவாங்க. அல்லது இந்த வீடு குடிப்புறப்ப இந்த மாதிரி இந்த பாச்சோறு வச்சு அது மேலே ஒரு அதிரசம் வச்சு தான் வீடு கொடுத்து அனுப்புவாங்க. அதில் அந்த அதிரசம் அந்த பாச்சோரில் ஊறி போய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் அவசியம் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.